தமிழை நேசிக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கான ரிடில்ஸை பார்க்கலாம். நம்ம வியாஸ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நோட்டிஃபிகேஷனை உடனே தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் பார்த்து பயனடைய எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த கணித புதிருக்கு உங்களால் சரியான விடையை கொடுக்க முடியுதான்னு பாருங்க. உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது. உங்களின் நேரம் முடிவடைந்தது. இதனுடைய சரியான விடை 20. நீங்க இப்போ ஒரு நகரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஒரு மாலை பொழுதுல ஒரு மிகப்பெரிய இடி உங்க நகரத்துல விழுது. அதுல ஒரு சின்ன நிலநடுக்கம் ஏற்படுது. அந்த நிலநடுக்கத்துல நீங்க சரிஞ்சு ஒரு பள்ளத்துல விழுந்துடுறீங்க. அங்க 3 கதவுகள் இருக்கு. நீங்க அங்கிருந்து வெளியே போகணும்னா கண்டிப்பா அந்த 3 கதவுல ஏதாவது ஒரு கதவு வழியா தான் வெளியே போகணும். முதல் கதவுல நீங்க நுழைஞ்சு நடக்கும்போது உங்களை சுக்கு நூறா அறுக்கக்கூடிய இயந்திரங்கள் இருக்கு. இரண்டாவது கதவுல உங்களுக்காக நிறைய டைனோசர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு காடு இருக்கு. மூன்றாவது கதவுல நீங்க நுழைஞ்ச உடனே உங்களை கரைக்கக்கூடிய அமிலமலை அங்க பெஞ்சுக்கிட்டு இருக்கு. தரை முழுவதும் ஆசிட்ஸா இருக்கு. இதுல நீங்க எந்த கதவை சூஸ் பண்ணுவீங்க? உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது. உங்களின் நேரம் முடிவடைந்தது. நீங்க ஆசிட் கதவை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சர்வை பண்றதுக்கான 1% கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களை சுத்தி எல்லா இடத்துலையுமே அமிலங்கள் நிறைய இருக்கு. அது உங்களை கரைச்சிரும். அது தவறான விடை. ரெண்டாவது கதவான டைனோசர் கதவுக்குள்ள போனீங்க அப்படின்னா அது ஃபுல்லாவே டைனோசர்ஸ் வாழ்ற இடம். கண்டிப்பா உங்களை கொன்றும். அதுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. முதல் கதவை சூஸ் பண்ணீங்கன்னா அதுதான் சரியான கதவு. உள்ள நுழைஞ்ச உடனே நம்மள சுக்குநூறா வெட்டக்கூடிய இயந்திரங்கள் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய இடி விழுந்து நிலநடுக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் கரண்ட் இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா? சோ முதல் கதவு தான் சரியான விடை. நாக்கு இல்லாமல் கிலோ கணக்கில் தின்னும் விலங்கு எது? உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது. உங்களின் நேரம் முடிவடைந்தது. இதற்கு சரியான விடை முதலை. நதிகள் இல்லாத மிகப்பெரிய நாடு எது? உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது. உங்களின் நேரம் முடிவடைந்தது. இதற்கு சரியான விடை சவுதி அரேபியா. குதிக்க தெரியாத விலங்கு எது? உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது. உங்களின் நேரம் முடிவடைந்தது. இதற்கான சரியான விடை யானை. மனித உணர்வுகளில் எது மிகவும் வேகமானது? உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது. உங்களின் நேரம் முடிவடைந்தது. இதற்கு சரியான விடை கேட்கும் திறன். தலையில் இதயம் அமைந்துள்ள உயிரினம் எது? உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது.
உங்களின் நேரம் முடிவடைந்தது. இதற்கான சரியான பதில் இறால். கட்டப்பாவும் பாகுபலியும் நண்பர்கள். அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது துப்பாக்கி சுடுற சத்தம் தொடர்ச்சியா 2 தடவை கேட்குது. அடுத்த அரை மணி நேரத்துல கட்டப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் சிவகாமி கிட்ட என் நண்பன் பாகுபலியும் என்னையும் ஒரு முகமூடி அணிந்த நபர் சுட்டுட்டான், நானும் செத்துட்டேன்னு நினைச்சு அவன் போயிட்டான், நான் உடனே இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சம்பவம் நடந்த இடத்துக்கு சிவகாமி போறாங்க. அந்த இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணதுல பாகுபலிய கட்டப்பா தான் கொன்னுட்டாருன்னு கட்டப்பாவை அரெஸ்ட் பண்றாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது. உங்களின் நேரம் முடிவடைந்தது. 2 தடவை துப்பாக்கி சத்தம் கேட்டிருக்கு. பாகுபலியோட முதுகுல சுடப்பட்டிருக்கு. கட்டப்பாவோட தோல்ல முன்பகுதியில் சுடப்பட்டிருக்கு. தொடர்ச்சியான சத்தம் வந்திருக்கப்ப 2 பேருக்கும் முதுகுல தான் புல்லட் பட்டிருக்கணும். பாகுபலியை கட்டப்பா சுட்டுட்டு அவரோட தோல்ல அவரே வச்சு சுட்டிருப்பாரு. இதுதான் இதற்கான சரியான பதில். இங்க இருக்கிற தீக்குச்சிகள்ல ஒரே ஒரு குச்சியை பயன்படுத்தி உங்களால ஒரு சதுரத்தை உண்டாக்க முடியுமா? உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது. உங்களின் நேரம் முடிவடைந்தது. சதுரம் உருவாக்கப்பட்டது. ஒரு செங்கல் சைக்கோ உங்களை ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிருக்கான். அவனுக்கு அன்னைக்கு வயிறு சரியில்லை, அதனால அரை மணி நேரத்துக்கு ஒருக்க பாத்ரூம் போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துடுவான். நீங்க தப்பிச்சு போக அந்த 5 நிமிஷத்தை தான் பயன்படுத்தணும். அந்த கதவு ஹீட் சென்சாரால லாக் பண்ணப்பட்டிருக்கு. அதை ஓப்பன் பண்ணணும்னா 4 நிமிஷம் அந்த லாக்கை நீங்க சூடுபடுத்தணும். அந்த ரூம்ல 2 நிமிஷம் எரியக்கூடிய சிம்னி விளக்கு, 1 நிமிஷம் எரியக்கூடிய மெழுகுவர்த்தி, 1 நிமிஷம் எரியக்கூடிய தீப்பந்தம், அதோட ஒரு தீப்பெட்டியும் ஒரு தீக்குச்சியும் இருக்கு. இந்த பொருட்களை வச்சு தான் அந்த ரூம்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். 4 நிமிஷம் தொடர்ச்சி எரிஞ்சாதான் அந்த லாக் ஓப்பன் ஆகும். உங்ககிட்ட இருக்க பொருட்கள்ல எதை நீங்க முதல்ல பற்ற வைப்பீங்க? தீப்பந்தம், மெழுகுவர்த்தி, சிம்னி விளக்கு, இதுல நீங்க எதை வேண்டுமானாலும் பற்ற வைக்கலாம். பட் கொஸ்டின் என்னன்னா, நீங்க எதை முதல்ல பற்ற வைப்பீங்கன்னு தான். ஃபர்ஸ்ட் நீங்க தீக்குச்சி தான் பற்ற வைப்பீங்க. ஆன்சர் கேட்ட உடனே காண்டானதுக்கு நாங்கள் பொறுப்பில்ல. நான் படிக்கும்போது இதே காண்டு தான் ஆனேன். இதுலேயும் ஒரு சில மக்கள் சரியான பதில் அடிச்சிருப்பீங்க. அவங்கெல்லாம் அப்நார்மல் பர்சன் தான். கஜானாங்கிற உருது வார்த்தைக்கு தமிழாக்கம் என்ன? உங்களுக்கான க்ளூ, சரியான விடை கருவூலம். யூடியூப் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு தமிழாக்கம் என்ன? உங்களுக்கான க்ளூ, இதற்கு சரியான பதில் வலை ஒலி. ஆஜர் அப்படிங்கிற உருது வார்த்தைக்கு தமிழாக்கம் என்ன? உங்களுக்கான க்ளூ, இதற்கு சரியான பதில் வருகை.
இன்ஸ்டாகிராம்ங்கிற ஆங்கில வார்த்தைக்கு தமிழாக்கம் என்ன? உங்களுக்கான க்ளூ, இதற்கான சரியான பதில் படவரி. மனுங்கிற உருது மொழிக்கு தமிழாக்கம் என்ன? உங்களுக்கான க்ளூ, இதற்கான சரியான விடை விண்ணப்பம். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு வியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடைய ஷேர் பண்ணிருங்க.